Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் 100 நாற்காலிகள் பாகம் 7. என்ன சொல்வார்கள் என எனக்கு தெரியும். இந்த 1.5 வருடங்களில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். கௌரவம், அவமானம் என்ற சொற்களின் அர்த்தங்களையே என் மனம் இழந்துவிட்டது. அம்மா அவற்றின் கடைசி தடயத்தையும் அழித்துவிட்டுத்தான் சென்றாள். மதுரையில் என்னுடன் இருந்தவள் ஒரு நாள் காலையில் பிரேமை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். சுபா மயக்கமாகி விழுந்து விட்டாள். நான் எஸ்பியை கூப்பிட்டு சொன்னேன். நகரமெங்கும் போலீஸ் பாய்ந்தது. 45 நிமிடங்களில் பிடித்து விட்டார்கள். நகரின் முக்கியமான ஹோட்டல் ஒன்றுக்கு பின்னால் உள்ள எச்சில் குவியலில் மேய்ந்து கொண்டிருந்தாள். அகப்பட்ட எச்சிலையும் அழுகலையும் அவனுக்கு ஊட்டி விட்டிருந்தாள். சுபா உள்ளிருந்து குண்டுபட்ட மிருகம் போல வெளியே பாய்ந்து வந்து குழந்தையை எஸ்ஐ கையிலிருந்து பிடுங்கினாள். அதன் வாயும் மார்பும் எல்லாம் அழுகிய உணவு. அவள் அப்படியே அதை அணைத்து இறுக்கி முத்தமிட்டு கொண்டே தரையில் அமர்ந்து விட்டாள். நான் செயலிழந்து நின்றேன். ஜீப்பிலிருந்து இறங்கி என்னை பார்த்து, ஏல காப்பா என்றபடி வந்த அம்மாவை கண்டதும் என்னுள் இருந்து ஏதோ ஒன்று திமிரி வெளியே வந்தது. சட்டென்று கீழே குனிந்து அங்கே கிடந்த ஒரு ஹோஸ் பைப்பின் துண்டை எடுத்துக்கொண்டு, ஓடு நாய, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்காத, ஓடு என்று ஓலமிட்டு கொண்டு அவளை மாறி மாறி அடித்தேன். அவள் அலறியபடி புழுதியில் விழுந்து கைகால்களை உதறி துடித்தாள். அவளை எட்டி உதைத்தேன். என்னை எஸ்ஐ பிடித்து கொண்டார். அம்மா எழுந்து தெருவில் ஓடி நின்று, இல்லை காப்பா, நீ நாசமாக போவ, சங்கடிச்சு போவ, வெள்ளப்பண்ணி உனக்கு ரத்தத்தை குடிப்பால, இல்லை பாவி நாயே, பாவில என்று மார்பிலும் வயிற்றிலும் அரைந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதாள். இடுப்பு துணியை அவிழ்த்து வீசி நிர்வாணமாக நடந்து காட்டி கைகளை விரித்து விதவிதமான சைகைகளுடன் வசை பொழிந்தாள். சார், நீங்கள் உள்ளே போங்க சார் என்றார் எஸ்ஐ. நான் உள்ளே போய் என் அறைக்கதவை தாழிட்டு கொண்டதும் முதலில் நினைத்தது தூக்கு மாட்டிக்கொள்வதை பற்றி தான். என்னால் கொஞ்சம் தைரியம் கொள்ள முடிந்திருந்தால் இந்த அவஸ்தை அன்றே முடிந்திருக்கும். அன்று அம்மாவை எஸ்ஐ பிடித்து ஜீப்பில் ஏற்றி நகரின் முக்கியமான கிறிஸ்தவ நிறுவனத்தின் முதியோர் விடுதி ஒன்றில் கொண்டு போய் சென்று சேர்த்து அவரை முன்படமும் கட்டிவிட்டு சென்றார். நான் மறுநாள் பணம் கொடுத்து அனுப்பினேன். மீண்டும் அம்மாவை பார்க்கும் துணிவே எனக்கு ஏற்படவில்லை. எனக்குள் ஒவ்வொரு கணமும் தீ எறிந்து கொண்டிருந்தது. என் உள்ளுறுப்புகள் எல்லாம் வெந்துருகி கொட்டி வயிற்றில் அமிலமாக கொப்பளித்தன. மறுநாள் முதல் பிரேமுக்கு ஆரம்பித்த வயிற்றுப்போக்கும் காய்ச்சலும் பல படிகளாக 12 நாள் நீடித்தது. மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் 10 நாள் இருந்தான். இருமுறை காய்ச்சல் உச்சத்துக்கு சென்று அவன் உயிருக்கு கூட ஆபத்து இருப்பதாக சொன்னார்கள். சுபா அவன் அருகிலே இரவும் பகலும் தலைவிரி கோலமாக கிடந்தாள். அவளிடம் பேசவே நான் அஞ்சினேன். ஒரு சொல்லில் அவள் பாய்ந்து என் குரல் வளையை கடித்து துப்பிவிடுவாள் என்று அஞ்சினேன். பையனின் சிறிய குருத்து கால்களையும் காய்ச்சலில் சுண்டிய சிறு முகத்தையும் பார்த்து கொண்டு இரவெல்லாம் ஆஸ்பத்திரி வார்டில் இரும்பு நாற்காலில் அமர்ந்திருந்தேன். கைகளை விரித்து மார்பு ஏறி இறங்க தூங்கி கொண்டிருந்தான். சருமம் வறண்டு உடம்பு சிவந்திருந்தது. விலா எலும்புகள் புடைத்து மார்பு கூடு மேலே வந்து வேற ஏதோ குழந்தை போல் இருந்தான். மரணம் அவனை நெருங்கி வந்து சென்றிருக்கிறது. அறைக்குள் அது ஏதோ உருவில் இருந்து கொண்டே இருக்கிறதா என்ன? கொஞ்சம் கண்ணசந்தால் கை நீட்டி அவனை எடுத்துக்கொண்டு செல்லுமா என்ன? அவனை பார்க்கும்போது அடி வயிற்றில் கனமான உலோக தகிடு ஒன்று வெட்டி இறங்கியது போல தோன்றியது. ஆனால் அந்த வலி வேண்டியும் இருந்தது. அதை நிசப்தமாக அனுபவித்தேன். தராசின் ஒரு தட்டு போல அது மனதின் மறுபக்கத்தை அழுத்திய துயரம் ஒன்றை சமன் செய்தது. சிகரெட்டாக புகைத்து தள்ளினேன். சிகரெட்டு புகைத்து என் உதடுகள் எரிந்தன. என் நெஞ்சு புகைந்து இருமலில் வறட்டு சளி வெளிவந்தது. எந்த உணவும் உக்கிரமான பசியின் போது கூட 2ஆம் வாயில் குமட்டியது. ஒவ்வொரு கணமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மூச்சாக வெளியே விட்டு காலத்தை உந்தி நகர்த்தினேன். ஒரு நாள் இரவில் அவனை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு எண்ணம் வந்தது. இந்த வயதில் நான் இதை தின்றுதானே வளர்ந்தேன். எப்படியோ பிழைத்து கொண்டேன். என்னோடொத்த பிள்ளைகள் பெரும்பாலும் மழைக்காலத்தில் செத்துப்போகும். என் அம்மா எப்படியும் 10 பிள்ளை பெற்றிருப்பாள். 9 செத்திருக்கின்றன. செத்த பிணங்களை காலில் பற்றி சுழற்றி தூக்கி பெருக்கெடுத்து ஓடும் கரமனை ஆற்றில் வீசுவார்கள். வீசப்படுவதற்காக கிடக்கும் என் தங்கையை நான் பார்த்திருக்கிறேன். சின்ன கரிய முகத்தில் அவள் கடைசியாக நினைத்தது இருந்தது. தின்ன என்பாள். அந்த ஒரு சொல்லை மட்டும்தான் அவளால் பேச முடியும். அந்த சொல் உதடுகளில் இருந்தது. ஒரு கணம் எழுந்த வன்மத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த வெள்ளை குழந்தை அந்த தீனியில் ஒரு வாயை உண்டு சாவதென்றால் சாகட்டுமே. அங்கே மேலே பட்டினி கிடந்தும் கழிவுகளை தின்றும் செத்த குழந்தைகளுக்கான பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் இதை எதிர்பார்த்து இதன் உறவினர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்.
மறுகணம் அந்த சிந்தனைக்காக என்னை நானே மண்டையில் அரைந்து கொண்டேன். கட்டிலில் அமர்ந்து என் கண்மணியின் கால்களை முத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அம்மா விடுதியில் இருந்து சில நாட்களிலேயே கிளம்பிச் சென்றாள் என்று தெரிந்தது. நான் கவலைப்படவில்லை. ஆனால் அன்று முதல் என் ஆளுமையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நான் ஆனேன். மன்னிக்காதவனாக, எந்நேரமும் கோபம் கொண்டவனாக மாறினேன். தினமும் என் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்களையும் தண்டனை அறிவிப்புகளையும் கொடுத்தேன். அவர்கள் அதை எனக்கு மேலே சென்று எளிதில் ரத்து செய்து கொண்டார்கள். என் முன்னால் ஏளனம் நிறைந்த முகத்துடன் நின்று இடது கையால் அவற்றை வாங்கி கொண்டார்கள். வெளியே சென்று உறக்க கேலி பேசி சிரித்தார்கள். சில நாட்களில் என் அலுவலக சுவர்களில் எனக்கு எதிரான போஸ்டர்கள் தென்பட்டன. என் அம்மா அவற்றில் கையில் ஒரு பிளாஸ்டிக் கோப்பையுடன் பிச்சை கோரி அமர்ந்திருந்தாள். பெற்ற தாயை பிச்சை எடுக்க விட்டுவிட்டு அதிகார சுகம் அனுபவிக்கும் கயவனிடமா மாவட்டத்தின் பொறுப்பு? நான் அந்த போஸ்டரை அலுவலகத்திற்குள் நுழையும் போது தான் கவனித்தேன். வரிசையாக நிறைய ஒட்டியிருந்தார்கள். பலவற்றை தாண்டி வந்து திரும்பும்போது தான் ஒன்றை வாசித்தேன். என் கால்கள் தளர்ந்தன. பிரேக்கை மிதிக்கவே முடியவில்லை. காரை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஓடி என் அறைக்குள் சென்றேன். செல்லும் வழியெங்கும் கண்கள் என் மேல் மொய்த்தன. என் வாசல் மூடியதும் ஆஃபீஸ் முழுக்க எழுந்த மெல்லிய சிரிப்பு பெரிய இறைச்சலாக மாறி என் மேல் மோதியது. 2 நாட்கள் கழித்து அம்மாவை மதியம் யாரோ என் ஆஃபீஸுக்கு கூட்டி வந்து விட்டார்கள். அம்மா என் ஆஃபீஸ் முற்றத்தின் கொன்றை மரத்தடியில் அமர்ந்து கொண்டு என் அலுவலகத்தில் மதிய உணவு சாப்பிட்டவர்கள் அளித்த மிச்ச மீதிகளை ஒரு பாலத்தின் தாளில் குவித்து ஆனந்தமாக தின்று கொண்டிருந்தாள். என் அறை ஜன்னல் வழியாக நான் பார்க்கும் இடத்தில் அவளை அமரச் செய்திருந்தார்கள். சாப்பிட்டு கைகழுவ வாஷ் பேசனுக்கு சென்ற நான் அதை பார்த்தேன். சில கணங்கள் நான் எங்கே நின்றேன் என்றே எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்து இறங்கி காரை கூட எடுக்காமல் பைத்தியக்காரனைப் போல சாலை வழியாக ஓடினேன். காலையில் நான் அலுவலகம் சென்று தேங்கிய கோப்புகளை முழுக்க பார்த்துவிட்டு 10:30 மணிக்குத்தான் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். நடுவே ஃபோன் செய்து கேட்டேன். அம்மாவின் நிலையில் மாற்றமில்லை என்றார்கள். நான் உள்ளே நுழையும் போது வராந்தாவில் டாக்டர் மாணிக்கம் நின்றிருந்தார். என்னோட சட்டென்று உருவான அமைதியின்மை அவர் அருகே வந்து வணக்கம் சொன்னபோது அதிகரித்தது. சொல்லுங்கள் மாணிக்கம் என்றேன். அவர் கண்ணீர் மல்கி மீண்டும் கூப்பிட்டார். இங்கே நான் இன்னும் கடுமையானவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். சார், நான் சொன்னது ஒன்றையும் நம்பலன்னு தெரியுது. நான் சாருக்கு செய்ததெல்லாம் சும்மா தப்பை மறைக்கிறதுக்காக செய்யுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை சார். அவர் குரல் வலை ஏறி இறங்கியது. நான் எப்பவும் கடவுளுக்கு பயந்தான் சார் நான் எல்லாம் செய்திருக்கேன். அந்த எருக்குழியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டிருக்கேன் சார். காலம்பரம் 8 மணிக்கு வந்தால் சில சமயம் வீடு போய் சேர ராத்திரி 9-10 ஆயிரும் சார். மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, புண்ணில் வச்சு கெட்ட துணி கிடையாது சார். சொன்னால் நம்ப மாட்டீங்க. பக்கத்தில் வெட்டினரி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே மிஞ்சி கிடக்கிற ஆன்டிபயோட்டிக்களை வாங்கி வந்து நான் இதுகளுக்கு கொடுக்குறேன். பக்கத்து வீடுகளுக்கு பெண்டாட்டியை அனுப்பி கிழிஞ்ச சேலையும் துணியும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இதுகளுக்கு புண்ணு வச்சு கட்டிகிட்ருக்கேன். ஒரு 4-5 நாள் மனசறிஞ்சு லீவ் போட்டதில்லை. நான் தனிவாக நான் அவங்கள குறை சொல்ல, நிலைமை எப்படி இருக்குன்னு அறிக்கை கொடுத்தேன். அது என் கடமை தானே. அதை நான் செய்யலைன்னா இப்படியே இருக்கட்டும்னு விட்டது மாதிரி தானே என்றேன். நீங்கள் நினச்சது சரிதான் சார், நான் உங்களை குறை சொல்லலை. ஆனால் அவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. ஐம் சாரி என்று அறைக்குள் செல்ல முயன்றேன். தினன் சார், இதை மட்டும் கேளுங்க, கேட்டுட்டு போங்க. நீங்களும் என்ன மாதிரி தானே சார். எனக்கு 7 வருஷமாக ப்ரமோஷன் டியூ. என்னென்னமோ குற்றமும் குறைமாட்டு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு ஊற போட்டு வச்சுருந்தாங்க. ட்ரிபியூனல் வரைக்கும் போய் தீர்ப்பை அப்ளை பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆர்டர் வாங்கி இப்போ தான் காகிதம் வந்திருக்கு. நான் சீனியர் ஆகும் சார். இப்போது உங்கள் லெட்டரை காரணமாக காட்டி என்னை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனி அந்த ஆர்டரை ரத்து பண்ணிட்டு தான் என்னை எடுப்பாங்க. மறுபடியும் 10 வருஷம் ஆகுதோ, அதுக்கு மேலே ஆகுதோ. வரேன் சார். நான் ஏதும் சொல்வதற்குள் அவர் விடுவிடு என்று சென்று விட்டார். நான் அவர் பின்னாலே நடந்தேன். அவர் வெளியே சென்று தன் பைக்கில் ஏறி சென்று விட்டார். சோர்ந்து போய் ஹாலில் அமர்ந்து கொண்டேன். இதுதான் நடக்கும், இது தவிர எது நடந்தாலும் ஆச்சரியம்தான். தெரிந்தும் ஏன் இதை செய்தேன்? எதை யாருக்கு நிரூபிப்பதற்காக செய்தேன்? எனக்கு கடந்த நாட்களில் வயிற்றில் ஏறிவிட்டிருந்த அமிலம் தொண்டையில் புளித்தது. வாந்தி எடுக்க வேண்டும் போல் இருந்தது. தலையை கையால் தாங்கி அமர்ந்திருந்தேன். நர்ஸ் வந்து சார் என்றாள். நான் எழுந்தேன். அவ்வளோ கண்ணு முழிச்சாச்சு. சிறு பரபரப்புடன் அம்மாவின் அறைக்கு சென்றேன். அம்மா கண்ணை திறந்து எழுந்து அமர முயன்றால். கையில் செருகப்பட்டிருந்த குளுக்கோஸ் குழாயை பீத்து எடுத்து போட்டிருந்தாள். செருகப்பட்ட ஊசி வழியாக குருதி வழிந்தது. நர்ஸ், ஐயோ எடுக்கப்படாது பாட்டி, படுத்துக்கணுங்க என்று சொல்லி சென்று பிடித்தாள். அவளை அம்மா பிடித்து தள்ளினாள். அவள் கண்கள் பரவி அலைந்து என்னை பலமுறை தாண்டி சென்றன. காப்பா லே காப்பா என்று அழைத்து எழப்போனாள். நான் வா, நான் தாம்மா என்றேன். காப்பா லே மக்கா, காப்பா லே, கலசம் வேண்டாம்லே, தம்ரா கசேரல் எரியாதலே கம்மாக்கா, காப்பாலே. அம்மாவின் கண்ணுக்கு நான் தென்படவே இல்லை. நர்ஸ் அவளை பிடித்து அழுத்தி படுக்கச் செய்தாள்.
அம்மா சற்றென்று வலிப்பு வந்து கைகால்களை இழுத்துக்கொண்டு துடிக்க ஆரம்பித்தால். வாய் ஒரு பக்கமாக கோணிக்கொண்டு அதிர்ந்தது. நர்ஸ் டாக்டர் விழிக்க என்று வெளியே ஓடினாள். நான் அம்மாவை பிடித்து மெல்ல படுக்க வைத்தேன். கைகள் இறுக்கமாக இருந்தன. பின்னர் அவை மெல்ல மெல்ல தோய்வடைய ஆரம்பித்தன. டாக்டர் வந்தபோது அம்மா மீண்டும் மயக்கமாகி விட்டிருந்தாள். நான் வெளியே நின்று காத்திருந்தேன். இந்திரா வெளியே வந்து டயாலிசிஸ் பண்ணால் நல்லது, ஷீ இஸ் சிங்கிங் என்றார். பண்ணுங்க என்றேன். பண்ணினாலும் பெருசாக ஒன்றும் நடக்காது, ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் இன் ஹர் ஃபைனல் மினிட்ஸ். நான் பெருமூச்சு விட்டேன். உள்ளே அவர்கள் கூடி கூடி பேசினார்கள், ஏதேதோ செய்தார்கள். நான் மீண்டும் கூடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டேன். தலையை கையால் அலைந்தேன். வாட்சை அவிழ்த்து கட்டினேன். சுபா ஃபோனில் அழைத்தான். நான் ஹலோ என்றதும் ஹவு ஷீ என்றாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொன்னாங்க. அவள் ஓ என்றாள். நான் இப்போ அங்கே வரேன், ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் ஃபோனை வைத்தேன். அந்த ஃபோன் கிளிக் என்று ஒலித்த கணம் ஒன்றை முடிவு செய்தேன். ஆம், அதுதான் பிரஜானந்தர் சொன்னது, அதைத்தான். அவரது சொற்கள் என் காதுகளுக்கு அருகே ஒலித்தன. அம்மாவுக்கு எல்லா பிராய்ச்சத்தும் செய். இதைத்தான் சொன்னாரா? இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த துணிச்சலை வராது என்று நினைத்து தான் தைரியமாக இரு என்றாரா? நான் எழுந்து சென்று அம்மாவை பார்த்தேன். உள்ளே ஒரு நர்ஸ் மட்டும் இருந்தால். கண்ணை முடிச்சாங்களா என்றேன். இல்லை, டயாலிசிஸ் பண்ணும், இப்போ அங்கே கொண்டு போயிடுவோம் என்றாள். அம்மா கண் விழிக்க வேண்டும் என்ற அக்கணம் என் முழு இருப்பாலும் ஆசைப்பட்டேன். பிரார்த்தனை செய்ய என் தலைக்கு மேல் காதுகள் எதையும் உணர்ந்ததில்லை. அந்த தருணத்தில் அந்த அறையில் நிறைந்த லோஷன் வாடை கூட காற்றிடம், சாய்ந்து விழுந்த சன்னல் வெளிச்சத்திடம், அங்கே துளி துளியாக கசிந்து சொட்டிய காலத்திடம் தீவிரமாக வேண்டிக் கொண்டேன். அம்மா கண் விழிக்க வேண்டும், சில நிமிடங்கள் போதும். அவள் அருகே அமர்ந்து அவள் கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். அவள் அத்தனை வருடம் ஆவேசமாக மன்றாடியதற்கு என் பதில், அம்மா நான் காப்பேன், நான் கலசத்தையும் சட்டையும் காட்டிடுறேன், தம்புரான்களின் நாற்காலியில் அமரமாட்டேன், எழுந்துடுறேன், நான் காப்பேன். ஆனால் அம்மாவின் முகம் மேலும் மேலும் மெழுகுத்தன்மை கொண்டபடியே செல்வதைத்தான் கண்டேன். இன்னொரு பெண் வந்து அம்மாவின் உடைகளை மாற்றினாள். அப்போது அம்மாவின் உடல் சடலம் போல ஆடியது. அவளும் ஒரு சடலத்தைப் போலவே அம்மாவை கையாண்டாள். நேரம் சென்றது. 1/2 மணி நேரம் தாண்டியும் சுபா வரவில்லை. ஆனால் ஒயர் கூடையுடன் குஞ்சன் நாயர் வெற்றிலை சிரிப்பை காட்டியபடி தோளை சரித்து நடந்து வந்தான். நமஸ்காரம் சார், ஆஃபீஸ்லேயே போனேன், மெட்ராஸ் ஃபோன் வந்திருக்கு, எல்லாத்தையும் ரமணி குறித்து கையில் கொடுத்து அனுப்பினா என்று ஒரு காகிதத்தை தந்தான். நான் அதை வாங்கி வாசிக்காமலே பைக்குள் செருகிக் கொண்டேன். அவனை அனுப்ப நினைத்த கணம் உள்ளே அம்மா காப்பா என்றாள். நான் உள்ளே நுழைவதற்குள் குஞ்சன் நாயர் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டு அம்மா சட்டென்று அதிர்ந்து கல்லை கண்ட தெருநாய் போல மொத்த உடலும் குறுகி பின்னால் இழுத்து கொள்ள 2 கைகளையும் கூப்பி தம்ரானே கஞ்சிதா தம்ரானே என்று கம்மிய குரலில் இறைந்தாள். அவள் உடல் ஒரு கணம் அதிர்ந்தது. வலது கால் சம்பந்தமில்லாமல் நீண்டு விரைத்து மெல்ல தளர்ந்தது. எச்சில் வழிந்த முகம் தலையணையில் அழுத்தமாக பதிந்தது. நர்ஸ் அவளை பிடித்து சரித்தபின் நாடியை பார்த்தாள். அதற்குள் எனக்கு தெரிந்து விட்டது. ஆம், பிரஜானந்தர் சொன்னது இதைத்தான். அமர வேண்டும். இந்த பிச்சைக்கார கிழவியை புதைத்து எவ்வளவு இதயம் அதன் அத்தனை தாபங்களுடன் மட்கி மண்ணாக வேண்டுமென்றால் எனக்கு இன்னும் 100 நாற்காலிகள் வேண்டும். முற்றும்.